இஸ்ரேல் ஈரான் போரால் இந்தியாவின் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இருக்குமா? மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். சென்னையில் 2 இடங்கள் உட்பட தமிழ்நாட்டில் 7 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை, மதுரை விமான நிலைய பகுதிகளில் 101.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஈரானில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறிய இந்திய மாணவர்கள் இன்றிரவு தாயகம் வருகை. அர்மேனியாவில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் பயணம். இஸ்ரேல் உடனான போரை நிறுத்த ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சு. 2 வாரங்களுக்கு முன் ஈரான் முன்வராதது ஏன் என கேள்வி. திருப்பூரில் மணமகள் மன்ற என்ற பெயரில் சூதாட்டத்தில் இயங்கிய தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் சத்தியம் செய்தி எதிரொலியாக சம்பந்தப்பட்ட இடத்தில் போலீசார் அதிரடி சோதனை. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நள்ளிரவு அல்லது காலையில் வரும் எதிர்பார்ப்பு. மயிலாடுதுறை கடைமடை பகுதிக்கு ஓரிரு நாளில் வரும் மேட்டூர் திறக்கப்பட்ட நீர். புகழ்பெற்ற துலா கட்டத்தில் வர்ணம் தீட்டும் பணிகள் தீவிரம். டாஸ்மாக் வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் வீடுகளில் ஒட்டப்பட்டுள்ள நோட்டீஸ் திரும்ப பெறப்படும். கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் திரும்ப ஒப்படைக்க தயார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். பொது இடங்களில் வைக்கப்படும் கொடிக்கம்பங்களுக்கு கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்றம் பரிந்துரை. ஜூலை 2ஆம் தேதிக்குள் கொடிக்கம்பங்களை அகற்றாவிட்டால் ஆட்சியர் ஆஜராக நேரிடும் என எச்சரிக்கை. ஜூஸ் கடைகளில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்த தடை. பேப்பர் ஸ்ட்ராக்களை பயன்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. கேரளாவில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. திருமண மண்டபங்கள், அரசு நிகழ்ச்சிகளிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து கேரள நீதிமன்றம் உத்தரவு. கனடா பயணத்தை முடித்துக் கொண்டு குரோஷியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. சேலம் மாவட்டத்தில் சீலநாயகன்பட்டி, பனமரத்தூர்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர். மாலை நேரத்தில் பெய்த மழையால் மாணவர்கள், வேலைக்கு சென்றோர் வீடு திரும்ப முடியாமல் அவதி. மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் பச்சை நிறத்தில் மாசடைந்து காணப்படும் தண்ணீர். மீன்வளம் அழிந்து வருவதால் 2000 மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்பு. ஹைதராபாத்தில் உள்ள பேகம்பட் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர சோதனை. நீண்ட நேர தேடுதலில் புரளி என தெரிய வந்ததால் அதிகாரிகள், பயணிகள் நிம்மதி. குஜராத்தில் சாலையை கடக்க முயன்றபோது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட முதியவர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் முதியவர் மீட்பு.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செல்போன் பேசியபடியே மினி பேருந்தை ஓட்டிய நபரால் விபத்து. சைக்கிள் மோதாமல் இருக்க சாலை வளைவில் திரும்பிய போது கடைக்குள் புகுந்ததால் பதறிய மக்கள். சென்னையில் ரூட் தள மோதலை கண்காணிக்க 257 இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. அண்ணா நகர் பகுதி முழுவதும் அதிக அளவில் போலீசை குவிக்க முடிவு. ஈரான் ஒருபோதும் சரணடையாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ஈரான் சுப்ரீம் லீடர் கொமேனி பதிலடி. இஸ்ரேல் ஈரான் பிரச்சினையில் அமெரிக்க தலையிட்டால் பேரிழவு ஏற்படும் என பகிரங்க எச்சரிக்கை. இஸ்ரேல் ஈரான் நாடுகள் ஏவுகணைகள் ட்ரோன்களால் மாறி மாறி தாக்குதல். ஈரானில் 585 பேரும் இஸ்ரேலில் 24 பேரும் பலியானதாக தகவல். திரைத்துறைக்கு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பிற்காக ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது நவம்பர் மாதத்தில் நடக்கும் கவர்னர்ஸ் விருது விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் எரிமலை வெடித்து சிதறியதில் வான் உயரத்திற்கு எழுந்த கரும்புகை. சுமார் 11 கிலோமீட்டர் உயரத்திற்கு எரிமலை சாம்பல் எழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்பெயின் நாட்டில் கடற்கரை பகுதிகளில் மீட்பு பணிகளுக்காக தயார்படுத்தப்படும் நாய்கள். கடலில் தத்தளிக்கும் மனிதர்களை காப்பாற்ற போடில் ரக நாய்க்குட்டிகளுக்கு பயிற்சி. விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத வெற்றிடத்தை மறைக்க நிறைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு அணியாக செயல்பட்டு தங்களது திறமைகளை காட்ட இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் ஒரு நல்ல வாய்ப்பு என துணை கேப்டன் ரிஷப் பந்த் கருத்து. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்தை தவிர சிறிய நாடுகளுக்கான டெஸ்ட் போட்டிகளை 4 நாட்களாக குறைக்க ஐசிசி முடிவு. செலவுகளை குறைத்தால் சிறிய நாடுகளுக்கு உந்துதலாக இருக்கும் என யோசனை. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.